நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீடு எப்படி சத்திரம் போல பயன்படுத்துறாங்க சார்? அவர் வீட்டை சத்திரம் மாதிரி பயன்படுத்த மாட்டார், ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணுவார். வந்தாருன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனியில் சண்டேவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆஃப் டேல வந்துடுறேன் பாரு, 3 o'clock 4 o'clock ஆயிரும் வர்றதுக்கு. அதனால நாங்கள் என்ன சொன்னோம், ஸ்ட்ரிக்டாக இந்த தடவை நெக்ஸ்ட் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணப்போ ஆரம்பத்துலேருந்தே சண்டே வந்து நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், அதை பழக்கிட்டீங்கன்னா அப்படியே பழக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, வீட்லேயே வச்சு எல்லாத்தையும் இங்கேருந்து அந்த டேபிள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் வச்சு எல்லாத்தையும் வச்சுக்குவார். இங்கே இருந்துட்டு அங்கே சைட்டில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி திட்ட வேண்டியது. இதில் என்னென்னா, அவர் டேபிளும் டிவியும் பக்கம் பக்கம் இருக்கும். இவர் ஃபோன் பண்ணாருன்னா நாங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணோம். இந்த ட்ராவலிங்கில் வந்து பர் டே 3 hours நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சார். மார்னிங் 3 hours, ஈவினிங் 3 hours. ஸோ 6 hours வந்து எனக்கு வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அந்த வேஸ்ட்டாக போகிற அந்த ஹவர்ஸை வந்து நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ வீடு என்ன பண்ணுறது? நான் வீட்டை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை சார். வீட்டில் அந்த பொருளை மாற்றி வைக்காதீங்க, புக்ஸை ஒழுங்காக வைங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த சாப்பாட்டு பொருளை பூரா அடுத்து சமையல் ரூம்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வைக்கிறீங்க சார். they don't like. ஏற்கனவே வச்சிருக்க ஆபீஸ் ரூம் மாதிரி ஃபுல் வீடே வைக்க சொல்றீங்க. அந்த வீடு வைக்கிறது சொல்ல நான் வீடு இல்லை மேக்ஸிமம் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டா கூட அவங்க வீட்டில் நான் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார். வீட்டில் சமையலுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வேற ஏதாவது மளிகை பொருள் வாங்கிட்டு வரது பிடிக்கிறது அந்த மாதிரி வேலை பண்ணுவேன். இது ஏன் அப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்குன்னு ஹெல்ப் பண்ணுவார். அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இவங்க சொன்னாங்க நைட்டு நேரமாக வந்து படுக்க வந்துட்டா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிம்பாங்களே. அப்போவும் அவர் தான் சார் பேசுவார். நான் கொட்டிட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். அப்போ ஆஃபீஸ் விஷயம் தான் பேசிகிட்டு இருப்பார். இங்கே எப்படி ஆச்சு, அங்கே அப்படி ஆச்சுன்ட்டு. சரி, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட பேசினா அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் மட்டும்தான் சார் பேசிகிட்டே இருப்பார். எனக்கு பசங்க இருக்கிற 2 பேரும் டீனேஜ் பசங்க. நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் இதெல்லாம் நோட் பண்ணேன்னா அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். நான் அது சான்ஸ் இருக்காது. அது டைம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இல்லை சார், ஆக்சுவலாக எனக்கு வந்து டைம் கிடையாது சார். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒன்று சொல்லுங்களேன், பயங்கர ஃபேக் சார் இது. ஆக்சுவலாக நம்ம வேலையை ஒழுங்காக 4 மணி நேரம் பார்த்தா 4 மணி நேரத்தில் பார்த்துடலாம். என்ன இஷ்யூ இங்கன்னா, இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணுங்கிறது நம்ம கான்ஷியஸ்னஸ்ல இல்லைங்கிறது தான் இப்போ சிக்கல். ஃபங்க்ஷன்ஸ் நல்லது கெட்டதுன்னா வருவாரா? இல்லை சார், எதுக்குமே வரமாட்டார். எல்லாத்துக்குமே நான் தான் போவேன். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்துச்சு. எனக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஃப்ராக்சர் ஆனப்போ கூட சார், நான் அந்த காலை வச்சுட்டு 2 வீலர் ஓட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய், பையன் சின்ன பையன், அதனால் அவனையும் பின்னாடி உட்கார வச்சுட்டு நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிச்சு எக்ஸ்ரே எடுத்து மாவு கட்டு போட்டு வந்துட்டோம். அப்போ கூட அடிபட்டு நான் வீட்டில் இருக்க சேலத்தில் இருந்தோம். எங்களுக்கு என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். இவர் வந்து என்னை பார்க்குறதுக்கே வந்து 8 நாள் ஆச்சு சார். 8 நாளுக்கு அப்புறம் தான் வேலையை முடிச்சுட்டு வந்தார். கேட்டால் நாங்கள் ஆஃபீஸ் எங்கள் ப்ராஜெக்ட் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். எல்லாமே வந்து சகிச்சுக்குவேன். அவர் வீட்டு ஆஃபீஸாக வச்சுக்கிறது கூட சகிச்சுக்குவேன். அந்த டைமில் எனக்கு யாருமே இல்லை சார். 8 நாள். இதே நம்ம அவங்கள பார்க்காம போயிருந்தா அவங்க ஒத்துப்பாங்களா சார்? எனக்கு அது இந்த 8 நாள் வூண்டிங் வந்து இன்னும் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. நிறைய தடவை அதை சொல்லுவேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் இப்போ செய்கிறாரு. ஆனால் என்ன பண்ணாலும் அது அந்த 8 days pain is pain தான் இருக்குது சார். அந்த பெயின் எனக்கும் இருக்குது சார். என்னால் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற ஃபீல் வந்து நான் சென்னையில் உட்காந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவங்ககிட்ட ஃபோன்லேயும் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாக வர முடியலமா, இந்த மாதிரி MD வந்துட்டார், GM வந்துட்டார், நான் அவங்க கூட ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். இந்த ப்ராஜெக்ட்டில் அவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூ போயிட்டு இருக்கு. எனக்கு விஷயம் என்னன்னா, இது ஒரு சூழ்நிலை நெருக்கடி தான். மாவு கட்டு வண்டி ஓட்டினது இஷ்யூ இல்லை, எனக்கு ஆள் இல்லையா யாருமே அப்படின்னு தோன்ற ஃபீலிங் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டங்க. எனக்குன்னு மனுஷால் இல்லையான்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கையறு நிலை. உங்கள் பையன் இப்போ என்ன படிக்கிறாரு? +1 படிச்சுட்டு +1 படிக்கிறாரு. என்ன செக்ஷன்? செக்ஷன் B செக்ஷன். பரவாயில்ல, அது வரைக்கும் பக்காவா இருக்கு. அதெல்லாம் நான் அந்த கேர் பண்ணிக்குவேன் சார். நான் அதெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சுக்கீங்க. இல்லை சார், B செக்ஷனில் செக்ஷன்ல என்ன சார் இருக்கு? +1 படிக்கிறான். செக்ஷன்ல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு? இல்ல சார், வாழ்க்கைய பெரிய பெரிய விஷயங்கள் அழகாக்குது நம்ம நினைக்கிறோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்குது. வீட்டை சத்திரம் போல எப்படி பயன்படுத்துகிறார்கள்? சார், அவங்க ஃபர்ஸ்ட் வீட்டை வந்து வீடா பார்க்கணும். நாங்க தான் பார்க்கணுன்ற மைண்ட் செட்டை முதல்ல மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலாம், அவங்களோட பார்ட்டிசிபேட் என்னென்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் எல்லாமே நீயே பார்த்துக்கோ அந்த ஒரு செட்டப்லேருந்து வந்துடணும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒர்க்கும் பார்த்துட்டு வீட்டையும் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணுங்கள், வீட்டுக்கு வரும்போது வீட்டை கொஞ்சம் என்ன நடக்குது, இதை இங்கே மாற்றி வைக்கலாமா, அட்லீஸ்ட் அதையாவது கேட்கலாம்ல, ஃபர்னிச்சரை இங்கே மாற்றி வைக்கலாமா, இதை பண்ணலாமா, ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நான் சொல்கிறேன்.
அது செய்யக்கூடாதுன்றது ஒரு ரூலாகவே ஃபாலோ பண்ணுறாங்க சார். அதை வந்து நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றது தான் என்னோட தாட். அது இருந்தால் நல்லா இருக்கும்ல. என் ஹஸ்பண்ட் அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காரு பாருப்பா, ஒரு பர்த்டே பார்ட்டி ஆனால் கூட அந்த பலூன் கட்ட கூட தோணாது. இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. ஆண்கள் தன்னை பற்றி கவனிக்காத ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு வீடு, அந்த வீட்டுடைய தலைவர் நீங்கள், தலைவி அவங்க, 2 பேர் சேர்ந்து குடும்பம் நடத்துகிறோம். ஆனால் ஒரு ஒட்டடை அடிக்கிறதுலேருந்து, வீடு அழகுபடுத்துறதுலேருந்து, அல்லது ஒரு சுத்தம் பண்ணி கொடுக்கறதுலேருந்து, ஒரு புள்ள பலூனுக்கு வீடு அலங்கரிக்கிறதுலேருந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல ஆண்கள். ஏன் அப்படி வீட்டுக்குள்ளே நான் ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஏன் தோணுது? பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவாங்க, நம்மளுக்கு அந்த பொறுமை கிடையாது. நமக்கு அந்த பொறுமை இல்லைங்கிறீங்க. டீ கடை கொஞ்சம் ஜாலியாக இருக்கு இல்லையா, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. ஒரு டீயை குடிச்சிட்டு ஏதோ ஒன்று பேப்பர், நமக்கு அதில் என்ன படிக்கணும் கூட தெரியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஆண்களுக்கு நிறைய ஒரு சின்ன ரெஸ்ட்லெஸ்னஸ், கிளம்பிடுவோமா, என்னடா ஒரு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல, ஏன் அப்படி இருக்கு? வெளியில் போயிடணும் ஏன் தோணுது? டென்ஷன் தான் சார். அதான் என்ன டென்ஷன் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்ட் இருக்குது சார். மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது வெளியில். வேற எனக்கு வீட்டில் இருந்து அழகுபடுத்துறது இது போல் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து எனக்கு அது என்னுடைய பணி மாதிரியே தெரியல. அது வேலை மாதிரியே தெரியல. நான் வேலையாகவே அதை சொல்லலை. மறுபடியும் நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம் அதுதான். அது வேலையாக நான் சொல்லவே இல்லை. அதில் பங்கெடுத்துக்கணும் உங்களுக்கு தோணலை, சரி அதை விடுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட வெளியில் போகணும், வெளில கிளம்பிடுவோம். என்னத்தை பண்ணிக்கிட்டு டிவி பார்க்குறோம், நிம்மதியாக பார்க்குறோமா பார்க்கல, ஒரு டீ குடிக்கிறோம், நிம்மதியாக குடிக்கிறோமா குடிக்கல, வெளியில் போகணும் தோணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு தான் கேட்குறேன் நான். கண்டிப்பாக வெளியே தான் சார் ஃப்ரீனஸ் இருக்குது அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கையில் இருக்கிற ஃப்ரீனஸ் வீட்டில் இல்லை சார். ஃப்ரெண்ட்ஸ் கையில் இருக்க ஃப்ரீனஸ் வீட்டில் எல்லாம் வீட்டுக்குள்ளே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. வேற ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது? என்ன பண்றதுனே தெரியல. இப்ப வீட்டுக்குள்ள நான் வந்த உடனே நான் என்ன பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போனால் நான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எழுதி கொடுத்துருக்கேன். இருக்கு டைம் ஷீட்டை நான் பஞ்ச் பண்ணுறேன், அப்ரைசல் கிடைக்குது எனக்கு. வேற வீட்டுக்குள்ள இருக்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. மெயினாக வந்து ஈகோ தான் சார். நம்ம ஃபேமிலிக்குள்ளே பார்க்குற ஈகோ இஸ் மேஜர். வந்து ஈகோ என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, வீட்டில் பார்த்துக்கிறது அவங்க வேலைன்னு நினைக்கிற ஒரு மேஜர் ஈகோ எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம். அதை காரணம் காமிச்சே நான் டைமை வெளியே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அது ஒரு தப்பு தான். ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஈகோ தான் மேஜர். வீட்டுக்குள்ளே இருக்க முடியல நம்மளால. ஒரு 4 சுவத்துக்குள்ள இருந்து ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். வீட்டுக்குள்ள இருந்தால் சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எப்படா வெளியில் போகலாம்னு அந்த ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்குது. சைல்டுஹுட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே வந்து வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுகிறதோ இல்லை கிரிக்கெட் விளையாடுறதோ அப்படின்னு வெளியே சுற்றியே தான் பழகிட்டீங்க. ஸோ இப்போ ஆல் ஆஃப் த சடன் வந்து வீட்டுக்குள்ளே போய் இருக்கணுன்றது வந்து முடியாத காரியம். அதனால் நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எப்பப்போலாம் எனக்கு வீக் ஆஃப் இருக்கும் அந்தந்த டைம்லாம் என் ஒய்ஃபை கூட்டி வெளியே போயிடுவேன். ஸோ அப்போ வெளியே போயிருவீங்க? நம்ம வெளியே தான், வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், ஒரு செகண்ட் கூட வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் நான். அது பழகியாச்சு. ஓகே, வேற என்ன ரீசன்? இல்லை, பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசைன் பண்ண டியூட்டி பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் டிவி பார்க்குறது, தூங்குறது, இதை தாண்டி வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவல் ஃபேக்ட் தான். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பாசி ஃபீல் இருக்குது. வீட்டில் இந்த வேலைலாம் வீக்கெண்டு ஒய்ஃப் பார்த்துப்பா. அதுவும் இல்லாமல் ஒரு எஸ்கேபிசம் ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ஜென்ரலாகவே ஒரு இந்த வேலையில இருந்தா வீட்டில் இருந்தால் இதெல்லாம் பண்ணணும், எங்கேயாவது வெளில போய் வெட்டியாக சுற்றிட்டு வரலாமே, அவ்வளோதான். ஒரு வேக் மைண்ட், ஒரு வேக் ஸ்டேஜ். எந்த வேலையும் கிடையாது, சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு வெட்டியாக போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாமேன்ற ஒரு ஸ்டேட் தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் உண்மை. அதான் ஒரு எஸ்கேபிசம், ஒரு சோம்பேறித்தனம், அது என்னோடது இல்லைன்னு எங்கேயோ மனசுக்குள்ளே படுது. ஆமாம். அராத் வீட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, பெரும்பான்மை ஆண்கள் சொன்னதை வச்சு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஆண் வந்து வீட்டு விலங்கு கிடையாது, அவன் வீட்டுக்கு ஏற்ற கிடையாது. அவன் வந்து இந்த தெருவில் சுற்றுறது, ஊரில் சுற்றுறது, சொசைட்டி கூட வந்து நிறைய பழகிறதுக்கா இயற்கையாக அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவனை நம்ம வந்து இந்த கல்யாணம் பண்ணி தான் அவனும் குழந்தெல்லாம் பெற்று ஆகணும்னு அவன் வீட்டுக்குள்ளே வந்து அவனே தன்னைத்தானே அடைப்பட்டுக்கிறான். அந்த காதல் அப்போ வந்து ரொம்ப சுவையாக இருக்குது அந்த பொண்ணை. அப்போ நம்ம அழகாக குடும்பம் நடத்தலான்னு போயிட்டு அவனுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நமக்கு சரி வராதுன்னு. ஆனால் வேறு வழி இல்லை, கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பெண்கள் புரிஞ்சுக்கணும். நான் அதை பெருமையாக சொல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நாள் இருக்க முடியாதுன்றது பாவம் தான், வீக்னஸ். அவன் ஒரு குடும்பம்ன்ற ஒரு இது அவனுக்கு பிடிக்கல. இப்போ வீடு அவன் எப்படி பார்க்குறான்னா ஒரு சொத்தாக தான் பார்க்குறான். நீங்கள் இந்த அழகுப்படுத்த மாட்டான்னு சொன்னீங்கல்ல, அவனோட உடைமை, அது சொத்து, காசு போட்டு வாங்கிடுவான், அதெல்லாம் கஷ்டப்பட்டு லோன் போட்டு உயிரை விடுவான். பட் அவனுக்கு அது வீடுன்ற ஃபீலிங் இல்லை, நம்ம வாழற வீடுலாம் கிடையாது அவனுக்கு, இது ஒரு சொத்து. அதில் இன்னும் நல்லா சொல்லலாம்னா ஊரில் சொல்லுவாங்க, எல்லா மனைவியும் சொல்லுவாங்க, வீட்டில் தாங்க அவர் கெட்ட பேர், ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் ஊரில் கேட்டிங்கன்னா எல்லாம் பாராட்டுவாங்க அவர், மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ உதவி பண்ணுவார், எல்லாத்தையும் நல்லா இருப்பார். அவருக்கு வந்து அந்த சோஷியல் அங்கீகாரம், நம்மளை ஒரு பெருமையாக நினைக்கணும் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுக்குறாரு. வீட்டில் வந்து அவர் என்ன நினச்சிட்டாரு, அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்கல்ல, போதும் இதான் அங்கீகாரம், முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன கிட்ட நமக்கு அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு, ஒய்ஃப் தானே அது ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம பொண்டாட்டி இனிமேல் அவளை போய் என்னத்தை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு, மற்றபடி எல்லாம் தன்னால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. டிவோர்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அந்த பய உணர்ச்சிலாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ நம்புகிறாங்க குடும்பத்தை. ஸோ சொசைட்டியில் மட்டும் தன்னோட இடத்த வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கணும், நண்பர்களிடமும் மற்ற இடங்களிலும்ன்ட்டு இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க வெளியில்.